ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னரும் நம்ம நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா? இந்த 2 சைடும் இந்த 2 சைடும் 4 பக்கம் நம்ம நாட் போட்டு வச்சுருந்தோம். இது எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த அரணை முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதை பிரிச்சுக்கலாம். பாருங்க, இதில் வந்து இந்த கார்னர் த்ரெட்டை விட்டுறோம். பார்த்துக்கோங்க, இந்த 6 த்ரெட் எடுத்திருக்கோம். 6 த்ரெட் எடுத்திருக்கோம். இந்த கார்னர் விட்டுறேன், இந்த கார்னரும் விட்டுறேன். இப்போ இந்த 4 த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து அடி போடுறது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கேப் தெரியாது. பார்த்தீங்களா, இது வந்து பேர்ன் பண்ணனால இது டைட் பண்ணவும் இதாயிருச்சு. ஸோ அதனால் பிகினர்ஸ்னால் நீங்கள் த்ரெட்டை விட்டுக்கோங்க. கூட மிஸ் பண்ணாமல் எல்லா த்ரெட்டும் சேம் பேட்டர்னில் போட்டு வரோம். ஆனால் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இங்கே த்ரெட்டு வந்து எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டும் இப்படி விட்டுருங்க, இந்த ரெண்டும் இப்படி. இப்படியே தாங்க, இது வந்து அந்த 5 கவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இது சேம் இதே மாதிரி தான் போட்டு வரோம். தெரியுதுங்களா எப்படி போட்டு வரோன்ட்டு? நம்ம அடி மட்டும் போட்டு பழகிட்டோம் அப்படின்னா நிறையா பேக்ஸ் பண்ணலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். புவனேஸ்வரி சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு த்ரெட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு த்ரெட்டை கூட மிஸ் பண்ணாமல் அடி அப்படியே போட்டு வரணும். டைட்டாக கொண்டு வரல பாருங்கள், எனக்கு இங்கே கேப் தெரியுதுங்களா? கேப் தெரியுதுங்களா? என் விரல் தெரியுதா? டைட்டாக கொண்டு வரல. ஸோ இது வந்து நம்ம டைட்டாக கொண்டு வரணும். கொஞ்சம் கேப் தானே, பரவாயில்ல, இருந்துட்டு போகுதுன்னு நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா
கண்டிப்பாக கேப் ரொம்ப இதாக தெரியுங்க. ஸோ அதனால் இழுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா கேப் தெரியுதா? லைட்டாக தெரியுது. நீங்கள் அதே மாதிரி கேப் இல்லாமல் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடி போடுறதாங்க ஈஸி. ஒரு த்ரெட்டும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே அப்படியே போட்டு வந்துருங்க. பாருங்க இதே மாதிரி இங்கே 5 கவுண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் போட்டு வரணும். இது வரைக்கும்